அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகின்னு சொல்லுவோம். இப்போ மந்திரங்களில் பவர் உண்மையாலுமே பவர் இருக்குதான்னு கேட்குறோம். பிரம்ம நிலைங்கிறது, இறை நிலைங்கிறது அவனுடைய படைப்பில் அண்ட சராசரம் முழுக்க நிறைஞ்சிருக்குது. அதாவது அகண்ட பரிபூரணமாம் உமையால் பாதம், அப்புறத்தே நின்றதொரு ஐயன் பாதம். அப்போ அகண்டு பரிபூர்ணமாக இருக்கிற இந்த அண்ட சராசரமே உமையாளுடைய பாதமாக, ஆதிசக்தியினுடைய பாதமாக இருக்குது. அது உருவ நிலையில் எனர்ஜி காலமாக இருக்குது. அது கடந்து உருவத்தில் இருக்கிற அத்தனை அண்டங்கள் இருக்கிற அத்தனை உருவங்களையும், அத்தனை உருவங்கள் இருக்கிற சக்தியை உள்ளடக்கிய உருவமற்ற சிவமாக இருக்குது. சக்தியாய் சிவமாய் முடிவில் ஒன்றாக இருக்கிற நிலையில், அது இயற்கை நிலையில் அப்படி தான் இருக்குது. அப்படி அந்த சக்திகளை உள்ளடக்கிய சக்தியாக இருக்கிறத அண்ட சராசரம் முழுக்க இருக்கிற உருவங்கள் இருக்கிற எனர்ஜியும், அதனால் ஏற்படக்கூடிய சப்தங்கள் அனைத்துமே அந்த சக்திக்கு உட்பட்டது தான். அந்த சப்தங்கள் வழியாக நம்ம நிச்சயமாக ரீச் ஆகலாம். ஆக இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய எந்த சப்தத்தின் மூலமாகவும், அந்த சப்தத்தின் மூலமாக அனைத்து சப்தங்களையும் கடந்து சப்தமில்லாத இடத்த, உருவமில்லாத இடத்த, எனர்ஜி களத்தை அடைய முடியும். அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லா சப்தங்களுமே மந்திரங்கள் தான்ங்கிறத நம்ம உணர வேண்டும்.